நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை அவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று வந்தது. சத்தமாக சொல்லுமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜீவனோடு கூட இங்கே உட்கார்ந்துருக்கிறோன்னா அவர் கொடுத்த கிருபை. இன்றைக்கி நம்ம பிறந்த நாள் முதல் இது வரைக்கும் காத்தது அவர் கிருபை. ஆமென். எத்தனையோ பேருக்கு கர்த்தர் கிருபை செய்யலை, நமக்கு கிருபை செஞ்சுருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குற தேவ வார்த்தை திருப்பி கொள்ளுங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம். இந்த சவுண்டு கம்மியாக வருங்க, அதை பாருங்க. எஸ்ரா 2வது 3வது பாருங்க, அதில் எடுத்துங்க. செக் பண்ணுங்க. ராஜ் வரலையா? சுத்தமாக மைக் ஆன் பண்ணு. ரைட், ஓகே. சரி, எஸ்ரா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தமா புகழ்ந்து துதிகையில் இருங்க. சத்தமா இல்லையே சொல்லுவோமா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவரா, இஸ்ரவேல் மேல் அவர் கிருபை ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை நம்புகிற நமக்கு, அவங்க இஸ்ரவேலன்னு நீங்கள் அவங்கள நினச்சிக்க போகிறீங்க. அவங்க மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென் இல்லைங்களா? அவங்களுக்கு இந்த நிலமாகிய கானான் தேசத்துக்காக அவங்க சண்டை போடுறாங்க. நமக்கு நியமிக்கப்பட்டது பரலோகத்தில் இருக்கிற கானான் தேசம். பரம கானுக்காக நம்ம பிரயாணம் போயிட்டுருக்கோம். சரிங்களா? அவங்க மாம்சத்துக்குரியவங்க, நம்ம ஆவிக்குரியவங்க. அதனால தான் ஆண்டு சொன்னார், பிதாவை தொழுது கொள்கிற நாம் எப்படி தொழுது கொள்ளுமா? ஆவியோடும். நம்ம ஆராதனை எப்படி இருக்கிறோன்னா ஆவியில் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனங்களும் தேவனை துதிக்கணுமா. நம்ம ஆராதனை எப்படி தான் இருக்கணும்? மாம்சத்தில் இருக்கக்கூடாது. மாம்சத்தில் இருந்தால் நம்ம எங்கெங்கே பார்ப்போம். அது தேவன் ஒரு காலமும் விரும்ப மாட்டார். நம்ம ஆவியில் நிறைந்து சங்கீதத்தினாலும் கீர்த்தனங்களாலும் தேவனை துதிக்கணும். அதுதான் தேவன் ஏற்கிற பலியாக, தேவன் ஏற்கிற ஒரு ஆராதனையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பாடுறோம், ஆனால் தேவன் விரும்புகிறாரா? அதுதான் முக்கியம். ஆவியில் நிறைந்து பாடணும். வேதம் அதான் சொல்லுது. வேதத்துக்கு புறம்பாக நம்ம எதையும் பார்க்கக்கூடாது. ஆவியில் நிறைந்து அப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம இங்கே வரும்போது மாம்சத்தில் தான் வருவோம். வீட்டிலேருந்து வரும்போது நம்ம ஒன்றும் ரொம்ப ஹோலிலாம் கிடையாது. சரிங்களா? எல்லாம் வாழ்கிற பாவ மனுஷர் வாழ்கிற இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். அப்போ நம்ம அந்த பாரத்தோடு தான் வருவோம். இங்கே முதல் ஒரு பாட்டு 2 பாட்டு எதுக்குன்னா உங்களை ஆவிக்குள்ளே கொண்டு வரதுக்கு. 4வது பாட்டு நம்ம ஆவியில் நிறைந்து பாடணும். எதுக்கு? ஆராதனைக்குள்ளே கொண்டு போகிறதுனா நம்ம சிந்தனைகள்லாம் மாற்றி ஒருநிலைப்படுத்தி தேவனுக்குள்ளே நம்ம எது ஜெபிக்கிறோன்றது பெருசு இல்லை, நம்ம ஜெபம் கேட்கப்படணும். நம்ம பாடுறோன்றது பெருசில், நம்ம ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதான் அப்போ தான் அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் ஆவியில் நிறைந்து பாடுங்க, கண்களை மூடுங்க. ஏன்னு சொல்கிறதுனா தேவன் விரும்புவார், இல்லை விரும்ப மாட்டார். நம்ம பலியிடுறோன்னு காயினும் ஆவிலும் பலியிட்டாங்க. யார் இது அக்செப்ட் பண்ணால் தேவன் சொன்ன பிரகாரமாக இட்ட அக்செப்ட் பண்ணார், மற்றவங்க அக்செப்ட் பண்ணல. அப்போ என்ன ஆகுனா நம்ம செலுத்தியும் அது பிரயோஜனம் போகும். அதனால் நம்ம ஆராதனை அப்படி இருக்கணும். சரி, இப்போ இங்கே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறாங்க. சரி, இந்த சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள், முதல்ல சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். எத்தனை நல்லது செஞ்சுருக்காரு நம்ம வாழ்க்கையில். யாருமே செய்யாததை ஏசப்பா நமக்காக செஞ்சுருக்காரு. நம்ம நன்மை செஞ்சவருக்கு, நல்லது செஞ்சவருக்கு நன்றியை செலுத்த வந்திருக்கிறோம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுட்டே வைங்களேன், நம்ம இப்படி இருக்க மாட்டோம். நம்ம நிலம் மாறும், நம்முடைய ஆராதனை ஸ்டைல் மாறும், நம்ம ஜபத்தின் ஸ்டைல் மாறும். நம்ம யாரை ஆராதிக்கிறோன்னா நமக்கு நன்மை செய்தவருக்கு, நல்லவருக்கு. ஆமென். சரிங்களா? சில பேரில் சில நாள் தற்காலிகமாக இருக்கிறவருக்கு ரொம்ப ஹோப் அதிகமாக இருக்கும். ஆனால் நிலையாக இருக்கிற கர்த்தருக்கு நம்ம ஆராதனை பிடித்தமாக இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும். அதனால் அவர் நல்லவர், எல்லா காலத்தும் நல்லது செய்கிறவர். சரி, இந்த ஜனங்கள் பார்க்கும்போது சிறையிருப்பிலிருந்து வந்துட்டாங்க. நீங்கள் எஸ்ரா புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா யார்?
நெகேமியா யாரு? நெகேமியா யாரு? எல்லாம் ஜெயிலிருந்து வந்தவங்க தான், பானபாத்திரக்காரன். சரிங்களா? அப்போ இந்த எஸ்ரா நியாய பிரமாணத்தை நல்லா கற்று தேறினவரான், தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினவரான். அப்படி நல்லா தேறின ஒரு நபர் எழுதினதான் இந்த எஸ்ராவின் புஸ்தகம். சரிங்களா? இப்போ இந்த எஸ்ரா புஸ்தகத்தை பார்த்திங்கன்னா அவங்க சிறை இருப்புலேருந்து 70 ஆண்டுகள் சிறைப்பட்டு, நல்லா பாருங்கள், சிறைப்பட்ட காரணம் என்னென்னா இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால சிறைக்கு அனுப்புனார். இப்போ சிறையிலேருந்து அவங்கள விடுவித்து கொள்ள முடியல, தேவன் தான் விடுவித்து கொண்டு வராரு கோரேஸ் ராஜா மூலம் பேசி. இப்போ வந்துட்டாங்க. இங்கே வந்த உடனே விடுதலை கிடச்சிச்சு. ஆனால் தேவனுடைய ஆலயம் இல்லை. என்ன இல்லை? நம்ம சுதந்திரமாக சுத்திரன்றது பெருசு இல்லை, நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். எத்தனை பேர் தெரியுமா கர்த்தர் இல்லாமல் வாழ்கிறாங்க? பாட்டெலாம் பாடுறாங்களே, அத்தி மரம் போல எத்தனையோ பேர்கள், அர்த்தமும் இல்லாமல் கர்த்தரும் இல்லாமல் அலங்கோல வாழ்க்கை வாழ்கிறார். கர்த்தர் இல்லை. இப்போ கர்த்தர் இல்லைன்னு அவங்க வாழ்க்கை அலங்கோலன்னு அவங்களுக்கு தெரியும். புரிதலுங்க? இப்போ தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும், தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும், ஆலயம் கட்டப்படணும் ஒரே வாஞ்ச அவங்களுக்கு. ஆல்ரெடி சாலமன் கட்டின பிரம்மாண்ட ஆலயத்தை தேவனே உடைக்க வச்சார். நல்லா புரிதலுங்களா? தேவனே உடைக்க வச்சார். இப்போ இவங்க ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க? நீங்கள் அந்த வாசனம் 11, 12 முழுசாக வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். எப்படி பண்ணாங்களா? மாறி மாறி பாடினார்கள். நம்ம எங்க மாறி மாறி பாடுறோம்? பாட்டே 2 வரி பாடுறது, வாயை க்ளோஸ் பண்ணுறது, அப்படி தானே? சரிங்களா? ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆராதனை நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி பாருங்களேன். உங்களுக்கு டயர்டு வந்தால் என்னை கேளுங்க சொல்கிறேன். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி பாட்டு பாடி பாருங்க, உங்களுக்கு டயர்டு வந்தால் என்னை கேளுங்க, வராது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தார்னா, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறவர்னா ஒரு லென்த் ஜபத்தை பண்ணுவார். நமக்கு என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு டயர்ட் ஆகிடுது. ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தில் இருந்தால் நம்முடைய ஸ்டைலே மாறாது. அப்போ நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். சரிங்களா? இங்கே சொல்கிற வார்த்தை வாசிங்க. அப்படியே மாறி மாறி பாடினார்கள். மாறி மாறி பாடினாங்களே. அங்கே குரூப்ஸ் இருக்குது நிறைய. சரிங்களா? எந்தெந்த குரூப்னா ஆசாபு, அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க, வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, தாவீது ஏற்படுத்தினார். இப்போ அதே குரூப்பு தான் எல்லாரும் சிறை கொண்டு போயிட்டாங்க. இப்போ விடுதலை வராங்க. மறுபடியும் அதே போல் எப்படி அந்த சாலமுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு எப்படி பாட்டு பாடினாங்களோ அப்படி தான் இங்கே பாடுறாங்க அவங்க. வாசிங்க. கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது. என்ன போட்டிருக்காங்களா? பாருங்க, இன்னும் ஆலயம் கட்டல. நல்லா பாருங்க, சிறையிருப்புன்னு வந்துட்டாங்க, இவங்க ஜெயிலில் வந்துட்டாங்க. இப்போ வந்த உடனே ஆலயம் இல்லை. ஒரே வருத்தம், கர்த்தர் இல்லைன்னா என்னது? கர்த்தர் இல்லைன்னா அர்த்தமே இல்லை. இப்போ கர்த்தர் வரணும். அந்த நாட்களில் அவங்களுடைய தாட் எப்படின்னா, ஒரு ஆலயம், ஒரு ஆசரிப்பு கூடாரம், அதில் தான் கர்த்தர் இருப்பார்னு. சரிங்களா? இன்றைக்கி நான் வரேன், அடுத்த வரேன். இன்னைக்கு நாள் இருக்கிற சொல்கிறேன். இப்போ அஸ்திபாரம் போட்டாங்க. சரிங்களா? அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. நம்ம கூட ஒரு அஸ்திபாரம் போட்டார். யார் போட்டது அஸ்திபாரம்? யார் போட்டது அஸ்திபாரம்? நம்ம கிறிஸ்தவங்க தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம். அந்த அஸ்திபார கல் மேலே நம்ம கட்டப்பட்டு வரும். சரிங்களா? அவர் மேலே தான் நம்ம கட்டப்பட்டுரும். எப்படி? மாளிகையாய் கட்டப்பட்டு வரும். ஒரு கல்லாக எடுத்து வச்சு நம்மளை முழுமையாக கட்டி முடிப்பார். சரி, இப்போ அஸ்திபாரம் போட்டப்ப மகா கம்பீரமாய் எப்படி மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். சரி, இப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு வாஞ்சை? இன்னைக்கு கர்த்தர் நல்லவர். தலைப்பு என்னது? கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல கர்த்தர் மேலே இவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா வாஞ்சையாக இருந்தாங்க. முதல்ல வாஞ்சை இருக்கா நமக்கு? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைக்கி என்ன திரும்ப பண்ணோம்? சனிக்கிழமை நாளைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், தேவ வார்த்தை கேட்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நம்ம பரிசுத்தமாகணும். ஏன்னா இன்றைக்கி வரும்பொழுது உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வாதத்தை பரிசுத்தப்படுத்துகிறது தான் தேவன். சரிங்களா? ஏதோ இங்கே என்னுடைய சுயமாக ஒரு வார்த்தை கூட என் சுயமாய் கர்த்தர் பேச வைக்க மாட்டார்,
கர்த்தர் நினைத்து தான் இங்கிருந்து வரும். ஏன்னா கர்த்தர் உண்டு பண்ணினான். ஆமென். அந்த வார்த்தையை நேற்று ஆண்டு இதை பேசுன்னு சொன்னப்போ அதுதான் பேச வைப்பார். சரி, இப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மகா ஆர்வமாக என்ன பண்ணாங்க, அந்த தேவாலயம் அஸ்திபாரம் போடப்பட்டப்ப ரொம்ப என்ன பண்ணாங்களாம், கம்பீரஸ்தமாக கத்துனாங்களாம். நான் சொன்னேன், நம்ம எப்போ ஏசப்பாக்குள்ளே வந்துட்டோமோ, நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம புதுசாக ஏசப்பாக்குள்ளே வரும்போது நம்ம ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம பாட்டு வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஜெபம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம வேத வாசிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நாள் போக போக வர வர மாமி கழுத போல தேஞ்சிச்சான். நாள் போக போக ஜெபம் வீக்கு, நாள் போக போக பைபிள் படிக்கிறது கிடையாது, நாள் போக போக அப்படியே வீக் ஆகும். இப்போ வீக் ஆகும்போது ஆண்டு சொல்கிற ஆதியில் இருந்த அன்பை நீ வீட்டி விட்டாய் அப்படின்வார். ஆமென் தானே? நம்ம எத்தனை பேர் ஒரு நாள் இப்போ அந்த ஸ்டார்டிங் ரட்சிக்கப்பட்டப்ப ஏசப்பா நமக்கு முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை வெளியே கொண்டு வந்தப்போ எவ்வளோ வாஞ்சியாக இருந்திருப்போம். அந்த வாஞ்சி இன்னைக்கு இருக்கான், நம்மளே சோதிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ அஸ்திபாரத்தை போடுறாங்க, ஒரே ஆர்ப்பாட்டம், இன்னும் ஆலயம் கட்டலை, ஆனால் அவங்களுக்கு ஒரு வாஞ்ச, நான் வந்திருக்கிற தேசத்தில் என் கர்த்தர் என் கூட இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லணும், நான் இருக்கிற வீட்டில் என் கர்த்தர் என் கூட இருக்கணும், எனக்குள்ளே என் கர்த்தர் இருக்கணும். அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, அர்த்தமே இல்லை. ஏசப்பா இல்லாமல் எத்தனை பேரும் வாழ்க்கை இருக்கு இன்னைக்கு, பேர் தான் கிறிஸ்தவன், ஆனால் ஏசப்பா இல்லை. அது எப்போ தெரியுமா மாட்டிக்குவாங்க? வருகை வரும்போது மாட்டிக்குவாங்க. வருகை வரும்போது தேவன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல கர்த்தர் பிரிப்பார். இங்கிருந்து இங்கே இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க, மேலே எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ பிரிக்கும் போது தான் அவங்க தவறை அவங்க உணர்வாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இது புதுசாக இல்லை, ஆல்ரெடி கர்த்தர் நல்லவர் என்பதை அங்கே சொல்லிட்டாங்க. எங்கே? சரி, நீங்கள் எடுத்து வாசிங்க. அது இல்லை, வேறு 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஏன் தெரியுமா? இது வந்து ஃபஸ்ட்டு சாலமோன் அப்போ கட்டினார். யார் கட்டினது? சாலமோன் அப்போ கட்டின தேவாலயத்தில் இது பண்ணாங்க. சரிங்களா? இப்போ இது இங்கே என்ன பண்ணுறாங்க, சிறையிருப்பு வந்து இப்போ கட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் ஆலயம். சரிங்களா? ஆலயம் கட்டுறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு வாசல் போட்டுக்கு, நீங்களும் நான் தான் ஆலயம். ஆமேன்னு இல்லைங்களா? ஆலயமா இல்லைங்களா? முந்தின ஆலயத்துடைய மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெருசாக இருக்குன்னாரு. ஆமாமா இல்லைங்களா? முந்தின ஆலயம் அந்த கட்டடம், பிந்தின ஆலயம் நம்ம. தேவனுக்கு கட்டடம் பெருசு இல்லை, நீங்களும் நான் தான் பெருசு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படணுன்றதான் தேவனுடைய விருப்பம். சரிங்களா? ஆனால் பிசாசு கட்டப்பட விடுவானா உங்களை? நீங்கள் எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டு கட்ட பார்த்தப்ப சத்ரு வந்தானா. வாசிங்க, எஸ்ரா 4:1. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கு பென்யமீனுக்கு இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செர்போவான இடத்திற்கும் தலைவரான பிதாக்கள் இடத்திற்கும். சரி, இப்ப வேலையை நிறுத்திற்காக சத்துருக்கள் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க நல்லா பாருங்க, நீங்க கிறிஸ்துக்குள்ள வரும்போது நீங்க கட்டப்படணும், ஆனா பிசாசு தடுக்க பார்ப்பான். புரியல? நீங்கள் தேவனுடைய ஆலயம் இல்லை, ஆலயம் தானே. எப்போ நம்ம வரோமோ அஸ்திபாரத்து மேலே இருக்கிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் ஒவ்வொரு கல் மாதிரி, இப்போ இதை நான் கட்ட ஆரம்பித்தேன். முதல்ல பில்லர் போட்டிருக்காங்களேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்லாக வச்சு மேஸ்திரி கட்டிட்டு வருவாங்க. கட்டினா தான் அது செவுறு எலும்பும், அதுக்கப்புறம் தான் மேலே கூரையப்படும், அப்போ தான் முழுமையாகும். அப்போ இந்த ஆலயம் முழுமை ஆக வேண்டுமென்றால் கட்டப்படணும். ஆமாம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம கட்டப்படணும். ஏன்னா ஆலயம் நம்ம தானே. அந்த ஆலயத்தில் மகிமை இல்லை, இந்த ஆலயத்தில் மகிமை இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? ஏசப்பா சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இதை 3 நாளைக்குள்ளே சொன்னாரா இல்லைங்களா? சொன்னாரா? இவங்க சிறையிருப்பு வந்தாங்களே, எத்தனை வருஷங்கள் தெரியுமா ஆச்சு இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு? சரிங்களா? ரொம்ப நாள் பிடிச்சிது.
எவ்வளோ எதிரிகளுடைய எதிர்ப்புகள், எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படுவதை பிசாசு தடுக்க பார்ப்பான். விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உலக ஆசை காமிப்பான், மது மாது சூது எல்லாத்தையும் காமிப்பான். இது எல்லாத்தையும் விட்டு கிறிஸ்துவுக்காய் வாழும்போது தான் நம்முடைய ஆலயம் முழுமையாய் கட்டப்படும். இந்த சிற்றின்பங்களுக்காக, சின்ன ஆசைகளுக்காக விழுந்து போனோம்னு வச்சுங்களேன், பின்பதாக நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை நம்ம இழந்து போவோம். இப்போ இந்த ஆலயம் நம்ம தானே. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கீங்க இந்த ஆலயம் கட்டப்பாடானே? ஆலயம் கட்டினா கல், ஒரு கல் மேலே ஒரு கல் வைக்கணும், அப்படி தானே? அப்போ நம்ம கட்டப்படுற வாஞ்சை இருக்கணும். முதல்ல நம்ம வாஞ்சை இருந்தால் மட்டும் போதும், கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த ஜனங்கள் வாஞ்சை இருந்தாங்க, கர்த்தர் நிறைவேற்றினார். ஏசப்பா சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க 3 நாளைக்குள்ளே. சரி வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இது எழுப்புவேன் என்றார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்னு சொன்னார். அப்போ அடுத்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. எத்தனை வருஷம் ஆச்சா? 46 வருஷம். எத்தனை வருஷம்? நல்லா பாருங்க, சாலமன் கட்டின தேவாலயம் வேற. அதுக்கப்புறம் சிறையிருப்புலேருந்து அப்போ அதெல்லாம் இடித்து அதில் இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு நல்லா பாருங்க, எல்லா பொருளையும் எடுத்துட்டு எங்கே யாரை கொண்டு போயிட்டுது? பாபிலோனை கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் சிறையிருப்புலேருந்து வராங்க, மறுபடியும் ஆலயம் கட்டுறாங்க. இதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஆனால் இங்கே சொல்லப்பட்டது வந்து ரோமர்களுடைய நாட்களில் இந்த ரோமர்கள் கட்டி கொடுத்தது தான் என்னது மறுபடியும். சரி, இப்போ அந்த ஆலயம் இருக்கா? அதுவும் ஒரு கல்வி எல்லாம் உடஞ்சி போச்சு, தரமாட்டம் ஆயிடுச்சு. இப்போ ஆலயம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரும் இல்லாமல் அர்த்தமும் இல்லாமல் அலங்கோல வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. யார் ஒரே போராட்டங்கள் போய் கொண்டிருக்காங்க. இன்னும் தேவாலயம் கட்டப்படல. முதல் வாட்டி இடித்தப்போ அது வேற, 2வது வாட்டி ஏசப்பா சொன்னார்ல, கிபி 70களில் டோட்டல் டெமாலிஷ், ஒரே ஒரு செவர் மட்டும்தான் இருக்குது. அந்த செவராண்ட போயிட்டு முட்டிட்டு அழுறாங்க. எது தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டோம், விட்டு விலகிட்டோம், இவ்வளோ பெரிய அக்கிரமம் எங்கள் மேலே வேணாம், எங்களுக்காக இறங்குங்க, மீண்டும் கர்த்தர் நீங்கள் இறங்கி வாங்க, இன்றைக்கி மேசியா வருவார் என்று அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி மேசியா வந்துட்டார். இப்போ மேசியா இருக்கிறார், அங்கே இல்லை இங்கே இருக்கிறார். ஆமேனா இல்லைங்களா? மேசியா எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. அப்புறம் அந்த ஆலயத்தை விரும்பலை, இந்த ஆலயத்தை விரும்புகிறார். சொல்லுங்க, எனக்குள்ள வாசம் செய். பாட்டில் பாடல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அவர் உள்ளே இருக்காருன்னா அவர் சித்தத்தின்படியே நம்மளை நடத்துவார். உன் விருப்பத்தின்படியே நடத்த மாட்டார். அவர் சித்தம் என்னவோ அதன்படியே செஞ்சாதான் அவர் உள்ளே இருப்பார், இல்லைன்னா அவர் வெளியே போயிடுவார். அம்மா இல்லைங்களா? அவர் சித்தத்தை போல் நடக்கணும். கர்த்தர் நல்லவர். உனக்குள்ளே ஏசப்பா இருக்கணுமா? அவர் சித்தத்தின்படியே செய். என்னுடைய விருப்பம் இல்லை, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும். ஏன்னா என் விருப்பம் ஒரு அநேக தரம் தப்பாக போயிடலாம், ஆனால் ஏசப்பாவுடைய விருப்பம் ஒரு நாளும் தவறாகாது. நான் எடுக்கிற முடிவுகள் தவறில் கொண்டு போய் என்னை விடலாம், ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் ஏசப்பா எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையில் ஃபெயிலியரே கிடையாது. பார்க்குறதுக்கு ஃபெயிலியர் மாதிரி தெரியும், ஆனால் நோ ஃபெயிலியர். ஏன்னா அவர் ஃபெயிலியர் ஆகலை, அவர் ஜெயித்தவர். ஆமென் இல்லைங்களா? அதனால் ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறார். நான் தான் ஆலயம். அப்போ இந்த ஆலயம் அனுதினமும் கட்டப்பண்ண வாஞ்சியாருங்க. நீங்கள் நினைங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால தான் கர்த்தர் நல்லவர்னு பாடணும். இந்த ஜனங்க மகா சத்தமாய் ஆர்ப்பரிப்பாக பாடினாங்களாம். ஏன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் அர்த்தம். ஆமென் இல்லைங்களா? இல்லைன்னா நமக்கும் உலகத்தானுக்கு என்னங்க சம்பந்தம்? அவனும் தூக்கின்னு சுமக்கிறான், நம்மளும் தூக்கின்னு சுமக்கிறோம். அவன் இல்லைங்களா? அவன் தோல் மேலே தூக்கின்னு சுமக்கிறான், நம்ம இருதயத்தை தூக்கின்னு சுமக்கிறோம்.
அவருடைய பிரமாணம் எங்கே இருக்கா? இங்கே இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? சொல்லுங்கள். வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அதனால கர்த்தர் நல்லவர். முதல்ல இவங்க இல்லாத கேட்டாங்க, கர்த்தர் கிருபை செஞ்சார். அந்த ஆலயம் முழுதுமாக கட்டப்பட்டது. அதில் கர்த்தர் வந்து வாசம் பண்ணார். முந்தின ஆலயத்துடைய மகிமையை பார்க்கலாம். அந்த ஆலயத்தை விட்டுருப்பா, இப்போ நீ கட்டுற இந்த ஆலயத்தை விட்டுருப்பா, இனி வரப்போகிற இந்த உங்கள் சரீரத்துக்குள்ள வாசமாக இருப்பேன். நம்ம ஒன்று வாஞ்ச இருக்கணும். ஏசப்பா மேலே வாஞ்ச இருக்கணும். மான்கள் கதறுவது போல, என் தேவனே நான் உங்களை நோக்கி இருக்கிறேன், உங்கள் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன், உங்கள் மேலே தாகமாக இருக்கிறேன், உங்கள் வசனத்துக்காய் காத்திருக்கிறேன், உங்கள் வாய்மொழியை கேட்பதற்கு நான் காத்துட்ருக்கிறேன். ஆமே. கர்த்தர் நல்லா வந்து ருசித்து பாருங்களாம். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். சங்கீதம் 34 சொல்லியிருக்காரு, 34:8 சங்கீதக்காரன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தர் நல்லா இருந்தவரை ருசித்து பாருங்க. டேஸ்ட் த லார்ட் இஸ் குட். அவர் நீங்கள் டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நாங்களாம் டேஸ்ட் பண்ணால்தான் அவரை விட்டு தூரம் போக முடியல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவரை விட்டா வேற என்ன கதி? பாட்டெலாம் பாடுறோம், உண்மை விட்டால் யாரும் இல்லை. அவரை விட்டால் ஏதுங்க? அவர் மாத்திரம் போதும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்தே போவார். அவர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, ஏசப்பா நீங்க போதும். பாட்டெலாம் பாடுறோம், நீங்க போதும் எனக்கு, நீங்க நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இந்த வாஞ்ச வரணும் ஏசப்பா மேலே. நீங்கள் வாஞ்ச மட்டும் படுங்க. ஐயோ என் பிள்ளை என் மேலே வாஞ்ச இருக்கிறான், அவன் இருதயத்தில் வேண்டுதல் நிறைவேற்று அப்படின்னு செய்வார். முதல்ல கர்த்தர் நல்லவர். எது தெரியுமா? உன் வாஞ்சியை நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்ம என்ன ஏக்கத்தில் இருக்கோமோ கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. அந்த ஜனங்கள் தன்னுடைய தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னு வாஞ்சியாக இருந்தாங்க, தேவன் கட்டி கொடுத்தாரு. ஆமென் இல்லைங்களா? ரெண்டாவது, குறைவுகளை நீக்குவார். குறைவில்லாத மனுஷன் யாரும் இல்லைங்க. நிறைவானவர் வரும்பொழுது குறைவானவர்கள் நம்ம விட்டு ஒழுந்து போகுமா? நம்ம குறைவுள்ளவர் தான் கூப்பிடணும் அவரை. பாட்டில் அதுக்கும் ஒரு பாட்டுக்குள்ள, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே. பாட்டு வரிலாம் சும்மா எழுதல. அவங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் இல்லாதப்ப அவங்க பட்ட துன்பங்கள்லாம் பார்த்து, என் இயேசு என் கூட இருந்தால் தான் நிறைவு. ஆமென் இல்லைங்களா? எங்கள் பணம் கொடுக்காத சந்தோஷம் கர்த்தர் கொடுப்பாருங்க. இந்த உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அவர் கொடுக்குற சந்தோஷம் வேற, அவர் கொடுக்குற சமாதானம் வேற. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் கொஞ்சம் இருந்தாங்க, ஆமாம் இல்லைங்களா? ஆனால் ஏசப்பாவுடைய சமாதானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம கூட இருக்கிறோம். அதனால தான் இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை கொடுக்கல, என்னுடைய சமாதானம் தரனாரு. இந்த உலகம் வந்து சும்மா அந்த நேரத்துக்கு சொல்லும், அப்புறம் அவங்களை கைவிட்டுறான். ஏசப்பா அப்படி இல்லை. சரி, இப்போ குறைவுகளை நீக்குவார். எப்போ? அவர் வரும்பொழுது. ஒரு இடத்துல குறைவு பட்டுச்சு, அந்த இடத்துல ஏசப்பா போனப்ப அந்த குறைவை நிறைவாக்கினார். ஆக மொத்தத்தில் ஏசப்பா வந்தால் நிறைவு வரும். புரியுதுங்களா? அதனால தான் அவர் நல்லவர். முதல்ல உன் வாஞ்சியை தீர்ப்பார், உன் குறைவை நிறைவாக்குவார். அது என்ன குறையாக இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் என்ன குறைவாக இருந்தாலும், ஞானத்தில் குறைவாக இருந்தாலும், அறிவில் குறைவாக இருந்தாலும், படிப்பில் குறைவாக இருந்தாலும், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குறவர்கிட்ட கேட்கணும், கடிந்து கொள்ளாதவர். அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு, அவரை கேளுங்க, அவர் கொடுப்பார். நம்ம நீங்கள் ஞானத்தை கேளுங்க. ஞானம் இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிக்க பலத்தெல்லாம் எல்லாம் நம்மளே ஞானமாக போயிடுவோம். நம்ம ஞானத்தை கேட்கணும், ஞானமே பிரதானம். சரி, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஏசப்படுறது நல்லா தெரியும். முதல் மிராக்கல், தேவன் ஞானசனம் எடுத்து தன் ஊழியத்துக்கு வந்தப்போ முதல் மிராக்கல் அங்கே என்னாச்சுன்னா குறைவுபட்டது. ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷனு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. பொதுவாக யூதர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வைப்பாங்க?
7 நாள் வைப்பாங்க. எத்தனை நாள்? யாக்கோபு கிட்ட அவங்க மாமா சொன்னார், இவருடைய 7 நாளை நிறைவேற்றும், இவளையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ 7 நாள் என்பது ஒரு பூரணத்தை குறிக்கும். 7 நாள் அங்கே திராட்சை ரசமும் எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே 7 நாள் யார் கொண்டாடுறாங்க? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மார்வாடிஸ் இருக்காங்களே, அவங்க கொண்டாடுவாங்க 7 நாள். சரிங்களா? அப்போ இந்த 3ஆவது நாள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 3ஆம் நாள்னு இருக்கும். 3ஆம் நாளிலே 3ஆம் நாளை நீங்கள் எந்த நாள் நினைக்கிறீங்க? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை யாரும் கல்யாணம் பண்ணுவாங்களா? நம்பாளுங்க அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை எவ்வளோ பயங்கரமான நாள் தெரியுமா? வேதத்தை பெற்றிருக்கிற தேவ ஜனங்கள் அந்த நாட்டில் பண்ணாங்க. நமக்கு அப்போ வேதம் நம்ம கைக்கெல்லாம் வரல, இந்தியாவுக்கு வரல, இந்தியாவுக்கு வரல, சென்னைக்கெலாம் வரல. அதுக்கப்புறம்தான் வந்து அது கூட பார்த்திங்கன்னா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது எப்போ? 1852 1852 தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய மகத்துவங்கள் நம்ம கையில் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ செவ்வாய்க்கிழமை அங்கே என்ன பண்ணிருக்கிறாங்க? கல்யாணத்தை வச்சுருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை எப்போ? செவ்வாய்க்கிழமை கல்யாணத்தை வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா த பிளஸட், இந்த பூமியில் உயிர் வந்த உயிர் உண்டான நாள். 3ஆம் நாளில் தேவன் எதை உண்டாக்குனாரு? அதுக்கு உயிர் இருக்கு தெரியுமா? உயிர் மரத்துக்கு உயிர் இருக்கு தெரியுமா? மரத்தையாவது வெட்டினா அது மறுபடியும் நம்மளை வெட்டினா கத்தம் புடுகையா. யாரோ ஒருத்தர் சொன்னார்ல, கத்தம் புடுகையா. வெட்டினா ஒன்றும் கிடையாது. மரத்தை வெட்டினாவது அது மறுபடியும் முளைக்கும், அது வந்து இலை வரும். நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னா மண்ணுக்கு மண். எங்க அவ்வளோ பெரிய ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒலிவ மரம் கன்னு நிற்குது. எப்படி நிற்குது? அப்போ இந்த பூமியில் உயிர் வந்த நாள். இந்த பூமி பாருங்க, மனுஷன் இருக்கிறத விட மரங்கள் அதிகம் இந்த பூமியில். ஆமாம் இல்லைங்களா? நம்மளாவது இந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ காடு இருக்கு தெரியுமா? இன்னும் கனடாலாம் ஒரு அம்மா சொன்னாங்க, மனுஷங்க இருக்கிறது கம்மி, காடு அதிகமாக. அப்போ காட்டில் என்ன இருக்கும்? புலி இருக்கும், சிங்கம் இருக்கும். அது இருக்கட்டும், விடுங்க. அதை விட அதிகமாக அது படைக்கப்பட்டது வந்து எத்தனாவது நாள்? 6ஆவது நாள். இந்த 3ஆம் நாள் உயிர் வந்தது. நல்லா பாருங்கள், நீங்கள் கோதுமை மணியை பார்க்கும்போது அதை பார்த்தா உங்களுக்கு அந்த உயிருக்கு தெரியுமா? கோதுமை கையில் வச்சு பார்ப்பீங்க, அதில் உசுறு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுமா? அதே போல் தான் ஆவியானவரை நீங்கள் பார்க்க முடியாது. எப்போ தெரியுமா உணர முடியும்? இந்த வசனத்தை உனக்குள்ளே, இந்த மண்ணுக்குள்ளே போட்டால் எப்படி அது முளைக்குமோ, அந்த செடி முளைக்குமோ, அப்படி உனக்குள்ளே வசனத்தை போட்டால் மட்டும்தான் நீ அதை பார்க்க முடியும். இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது தெரியுமா? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உயிர் இருக்குது. கோதுமையில் இருக்கிற உயிர் போல் இந்த உயிர் இருக்குது தெரியுமா? வார்த்தைக்கு உயிர் இருக்குது. இது எப்போ உயிர் அடையும்னா உனக்குள்ளே போடுறதுக்கப்புறம் தான் உயிர் அடையும். இப்போ 3ஆம் நாள் மிக 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 முக்கியமான நாள். சரிங்களா? இப்போ 3ஆம் நாளில் ஏசப்பா அங்கே போகிறாரு. நமக்கு தெரியும் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. ஏசப்பா வந்தால் குறைவுலாம் இருக்காது. வசனம் சொல்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியாக இருந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுதலுக்கோ, கர்த்தர் இருக்கிற இடத்துல ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. சில பேருடைய வாழ்க்கையில் குறை ஒரு காரணம்னா கர்த்தர் இல்லை. உனக்குள்ளே கர்த்தர் இருந்தார், உன் குடும்பத்தில் கர்த்தர் இருந்தார்னா உன்னை குறைவாக விடவே மாட்டார், நிறைவாய் வைப்பார். சரிங்களா? அதனால் தேவன் நல்லவர். அவர் நம்ம குறைவாக இருக்கிறத விரும்புகிறதே கிடையாது. நம்ம பட்டினியாக இருக்கிறத விரும்புகிறதே கிடையாது. என்றைக்காவது நம்ம பட்டினியாக இருக்குன்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார், வருத்தப்படுவார். என் பிள்ளைங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க,
ஏன்னா அவர் நல்லவர். சொல்லுங்க, ஏசப்பா நல்லவர். சத்தமா, ஏசப்பா நீங்கள் நல்லவர். ஏசப்பா நீங்கள் நல்லவர். நான் பசியாக இருந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. என் வயிறு கப்ப கப்பன்னா அங்கே உங்கள் மனசு கப்ப கப்பன்னும். ஆமாண்ணே இல்லைங்களா? நல்லவர். இப்போ திராட்சை ரசத்தாங்க என்ன பண்ணாங்க? ஏசப்பா ஊற்றுனவனுக்கும் பார்த்தவனுக்கும் கொண்டு போனவனுக்கும் பார்த்தவனும் தவிர மற்ற எவனுக்கும் தெரியாது. தேவன் உண்டாக்குகிற எல்லாமே பெஸ்ட்டு, சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வெளியேற பெற்றது. அது உனக்குள்ளே வந்துருச்சுன்னா உன் குறைவை நீக்கும். நீ பயத்தோடு இருக்கும்போது இயேசுவின் வார்த்தை உனக்குள்ளே வந்துச்சுன்னா பயத்தை போக்கும். நீ சமாதானம் இல்லாத இருக்கும்போது இயேசுவின் வார்த்தை உனக்குள்ள தான் சமாதானம் வரும். எப்படி வரும், எங்கே வரும் தெரியாது, ஆனால் உன்னை சமாதானப்படுத்தும், உன் பயத்தை போக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயன்னா பிசாசு பயந்து ஓடும். உன்னை மிரட்டின, உன்னை பயன்படுத்த பிசாசு ஓடும். அப்போ என்ன வரும்? ஒரு தைரியம் வரும், ஒரு சமாதானம் வரும். அவர் வந்தார்னா வெறுமையை நீக்குவார். ஏன்னா கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், ஏசப்பா நல்லவர். அங்கே குறைவுபடுறத ஏசப்பா விரும்பலை. வந்த யாரும் வெறுமையாக போவது அவருக்கு சித்தம் அல்ல. வருகிறவர்களை திருப்தி அடைய செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்ததாக இப்போ நல்லா பாருங்கள், இன்னும் நம்ம ஒன்று மிக மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். மிக மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பண்ணும்போது இல்லை ஏதாவது செய்யும்போது முதல்ல எடுத்துகிட்டு போய் யாருக்கு கொடுத்துருவாங்கன்னா ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா ஊழியக்காரருக்கு கொடுக்குறாங்க? வாய் கொஸ்டின் மார்க் போடுங்க நீங்களே. எதுக்கு கொடுக்குறாங்க ஊழியக்காரருக்கு? எதுக்கு? எலியா சரிம்மா நீ சொல்கிறது ரைட்டு தான் நீ சொல்கிறது இல்லை தான், இன்னும் ஒரு சின்ன அடையை எனக்கு கொண்டு வா அப்படின்னா அவர் பேச்சின்படியாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னாச்சு? இதுக்கு தான். சரிங்களா? குறைவுபடாது. உன் வீட்டில் பிசைந்த மாவை முதற் பாகத்தை ஆசாரனுக்கு கொடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? நீ ஆசிரியர் அந்த இடத்துல பாருங்க. இப்போ நீங்கள் குறைவுபட்டுச்சு, திக்கு முக்காடுறாங்க. ஏசப்பா நிறைவேற்றிட்டாரு. நம்மளும் ஃபங்க்ஷனை வச்சு சாப்பாடு கம்மியாயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? ஆனால் முதல்ல ஒரு சோத்திரத்தை போட்டு எடுத்து ஊழியக்காரர் கொடுத்துட்டிங்கன்னா எடுக்க அது எப்படி வரணும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எண்ணெயும் மாவும் குறையல. எப்படி? அதான் ஏசப்பா. அதனால அவர் நல்லவர். ஆமாம் இல்லைங்களா? அதனால் முதல் தட்டு எங்கே போயிடணும்? அவர் சாப்பிட்றாங்களோ இல்லையோ போட்டு எடுத்து அங்கே கொடுத்துடணும் அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, சாப்பாடு கம்மியாயிட்டு அங்கே நேரத்தில் ஓடக்கூடாதுல்ல. இவங்க அலைஞ்ச மாதிரி ஐயோ ஆயிடுச்சுன்னு பதட்டு மறையில கிட்ட போயிட்டு திராட்சரசம் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. ஏசு இருக்கணும். ஏசப்பா அவங்க கூட இருந்தால் அவங்க குறைவை போக்குவார். மூணாவது, சுகமாக்கி போஷிப்பார். முதல்ல என்னது? முதல்ல வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைவு இருக்கும். சரிங்களா? மூன்றாவது பார்த்தீங்கன்னா சுகமாக்கி போஷிப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வறுமை இருக்கும். ஆனால் ஏசப்பாவின் இடத்துல வரும்பொழுது ஏசப்பா கண்டிப்பாகவே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது இத்தனை பேர் அத்தனை பேர்லாம் அவருக்கு நோ ப்ராப்ளம். எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசி இருக்குது. எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கிறாரா இல்லைங்களா? வைக்கிறாரா இல்லையா? ஜீவராசிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அங்கே அந்த வார்த்தை ஆண்டு சொன்னார். அவர் வசனத்தை கேட்க உட்கார்ந்தாங்க, அதனால அவங்க விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொன்னார், எல்லாரும் விசேஷத்துன்னு சொல்லலை. அங்கே இயேசுவின் வார்த்தை கேட்க வந்தவங்களை பார்த்து தான் ஆகாயத்து பட்சிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் என் வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுவின் வசனத்தை பெற்றுக்கொள்கிற விசேஷித்தவன். மூன்றாவது, சுகமாக்கி போஷிப்பார். என்ன பண்ணுவாரா? சுகமாக்கி போஷிப்பார். ஏன்னா அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர்.
அதனால் அவர்கிட்ட வந்தால் எல்லாத்தையும் செய்வார். திருப்பி கொள்ளுங்க மத்தேயு சுவிசேஷம் 29ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிங்க சீக்கிரம். மேத்யூ 15:29. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலியோ கடலோராக ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். இப்ப மலையின் மேலே ஏறி உட்கார்ந்தார். எங்க உட்கார்ந்தாரு? அதெல்லாம் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா மலை மேலே வச்சிருவாங்க எடுத்துன்னு போயிட்டு. அது அவரு உட்கார்ந்தாரு, இவனுங்க உட்கார வைப்பாங்க கொண்டு போய். புரியுதா இல்லைங்களா? இப்ப இவர் போய் உட்கார்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு பாருங்க. வாசிங்க நீங்க அப்படி. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலியோ கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை எக்ஸெட்ரா ஏகப்பட்ட வியாதிஸ்தரங்க வராங்க. திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். எங்க வச்சாங்க? பாதத்தில் வைத்தார்கள். எங்க வச்சாங்க? அவர் போய் உட்கார்ந்துருங்க. அங்க கூட்டு வந்து யாரு? இதுதான் கூட்டு வாங்கன்னு சொல்றது. கூட்டு வர்றது உங்க வேலை, சுகமாக்குறது அவருடைய வேலை, ஜெபிக்கிறது என் வேலை. புரியுதா இல்லைங்களா? கூட்டுட்டு வந்தாங்களா இல்லைங்களா? உங்களுக்கு கூட்டு வானா கோபம் வந்துடும் என்ன பார்த்தா. 4 பேர் நல்லா இருக்கணும்னா நீங்கள் கஷ்டப்பட தவறே இல்லை. உன்னால் ஒரு ஜீவன் பொழைக்க தான் சந்தோஷப்படுங்க. ஆமாண்ணே இல்லைங்களா? அதனால் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இயேசுவின் பாதத்தில் வச்சாங்க. எக்ஸட்ரா ஏகப்பட்ட வியாதிஸ்தங்க வந்திருக்கிறாங்க. அது என்ன வியாதியாக இருக்கட்டும், என்னென்ன வியாதியாக இருக்கட்டும், இயேசுவால் சுகமாக்க முடியும். ஒன்றே நம்பிக்கையோடு போகணும். நீ நம்பினா மட்டும்தான் பார்க்க முடியும். நம்பாதவங்களுக்கு மண், நம்பாதவன் வாயில மண், நம்புறவனுக்கு காரியம் வாய்க்கும். நீ விசுவாசத்தை மட்டும்தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். விசுவாசிக்கலாம் வெடியாத பட்டாசு. ஆமாம் இல்லைங்களா? நம்பணும், தேவனை நம்பணும். அவர் வந்து எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். இப்போ பலவித வியாதியை கொண்டு போகிறாங்க. வாசிக்க முடியாது, வாசிங்க. அவர் அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன பண்ணாரா? கொண்டு போய் பாத்துல வச்சாங்க, அவர் சொஸ்தமாக்கினாராம். என்ன சொல்லிருப்பார் நினைக்கிறீங்க? எழுந்திரி, நட, பார்வையடைவாக, பேசுவாயாக. ஊமையர் பேசுகிறதையும் ஊன சொஸ்தம் அடைகிறதையும் ஊன நடக்கிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் சப்பானி நடக்கிறத குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேல் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க மிராக்கள் பயங்கரமான கூட்டம் வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் 1 வாரம் வைக்கும்போது கூட்டு போறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த கான்செப்ட் தான். கூட்டுட்டு போக வேண்டியது அவங்க வேலை, உடைக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை, ஜெபிக்க வேண்டியது எங்கள் வேலை. புரியுதா இல்லைங்களா? நான் ஒன்றும் ஆகாசத்துலேருந்து குதிச்சு வரலைங்க. நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன்தான். ஒன்றே மத்தேயு 10 அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. பாவத்தை மன்னிக்கவும் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. யோவான் 20. சரிங்களா? எவருடைய பாவங்களை மன்னிப்பீங்களோ. இப்போ எல்லாரும் சுகமாக்கிட்டாரு. குருடம் பார்வாடிறான், கணக்கே இல்லை. நீங்கள் பர்த்திமேயு 2 குருடர் அப்படி தனித்தனியாக பார்க்குறோம். இங்கே ஏகப்பட்ட கூடம் வந்திருப்பான், ஏகப்பட்ட சப்பானி வந்திருக்கு, ஏகப்பட்ட ஊமையை வந்திருக்கிறான், ஏகப்பட்ட எல்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, டக்குன்னு ஹீல் பண்ணுறாரு. டாக்டராவது போயிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து 1 வாரம் கழிச்சு வா சொல்கிறேன், அடுத்த டெஸ்ட் எழுதுறேன், அதை பார்க்கலாம். அந்த கதையே கிடையாது. ஏசப்பா கிட்ட அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அல்லேலூயா.
கொண்டு வந்து பாத்தில் வெயி, கொண்டு வந்து அப்படி உட்கார வெயி. தேவன் செய்கிற வல்லமை மட்டும் பார். அல்லேலூயா. அவர் வல்லம் இன்னும் குறையல. குறைஞ்சி நினைக்கிறீங்களா? ஏசப்பா வல்லமை குறைஞ்சிச்சா? ஒருவேளை வல்லமை குறைஞ்சிச்சுன்னா இந்த பூமி சுத்துறது நின்றுட்டுருக்கோம், சூரியன் உதிக்கிறது நின்றுட்டுருக்கோம். குறையிலங்க. மனுஷனை உண்டாக்கின நாள் முதற்கொண்டு அது தான் உதிக்கிற திசையிலிருந்து உதித்து அஸ்தமிக்குது, உதிக்குது அஸ்தமிக்குது. அது வேலையை பர்ஃபெக்டாக மாறாத பிரமாணத்தை வச்சுருக்காரு. நீ காலையில் இப்படி எழுந்திருக்கணும், சாயந்தரம் இங்கே போய் முடியணும், அதுக்கு மாறாத பிரமாணத்தை வச்சுருக்காரு. அவர் வல்லமை குறையல. குறைஞ்சி நினைக்கிறீங்களா? நமக்காவது வயசாக வயசாக பலன் குறையும். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அல்லேலூயா. இப்போ வந்த எல்லாரையும் சுகமாக்கிட்டார். சுகம் மட்டும் போதுமா? செத்த குழந்தை எழுப்பினார்ல, ஜெப ஆலய தலைவனுடைய ஜெப, நல்லா பாருங்க, அன்னைக்கு தேவ ஆலயம் வேற, ஜெப ஆலயம் வேற. புரியுதுங்களா? அவர் நிறைய ஜெப ஆலயத்துக்கு போனார். தேவாலயம் ஒன்று தான், சாலமன் கட்டினா அதான் தேவாலயம். மீதெல்லாம் அங்கங்கே ஜெப ஆலயங்கள் இருக்கும். புரியுது இல்லைங்களா? எல்லாம் தேவாலயம் கிடையாது. லூக்கா 4லையும் அவர் வந்து ஒரு ஜெப ஆலயத்தில் தான் போனார். சரிங்களா? இப்போ நமக்கு ஜெப ஆலயம் கர்த்தர் இங்கே ஏற்படுத்தியிருக்காரு. தேவ ஆலயம் பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ எல்லாரையும் சுகமாக்கிட்டாரு. சுகமாக்கினோடனே இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சுடா அப்பா, அதுவும் மலை மேலே ஏறி வந்துடுச்சு. நீங்கள் நல்லா பாருங்களேன், நீங்கள் கூட்டம் வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்க சப்பானியை தூக்கின்னு வராங்க, அப்படி தான் இருக்கு. நீங்கள் யார் வந்து தூக்கி வந்திருக்காங்க பாருங்கள். யாரை கூட்டு வந்து பாத்தில் வச்சாங்க? சப்பானி குருடர். சரி, சப்பானியாவது அப்படின்னா அப்படி வந்துருவான் வச்சுக்கோங்களேன் மேலே. அது கூட கஷ்டம் தான் மலை மேலே ஏறதுக்கு. அப்புறம் சப்பானி, ஊனர். ஊனர்னா ஊனமுற்றவன யாரும் தூக்கின்னு போனோம்? கஷ்டம்தான் தூக்கின்னு போகிறதுக்கு, ஆனாலும் தூக்கின்னு போனாங்க. உங்களுக்கு கூட ஆளை கூட வந்து கஷ்டம்தான், ஆனாலும் ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிற்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிற்காது. புரியுதுங்களா? டைலாக் பஞ்சில் இது. கஷ்டப்படுங்க, அதற்கேற்ற பலனை பார்ப்போம். இப்போ கஷ்டப்பட்டு தூக்கி வந்து வைக்கிறாங்க. வச்சாங்க கூட வந்து நம்ம கஷ்டப்படணுங்க. தேவ ராஜ்யத்திற்காக கஷ்டப்படணும். உண்மை இல்லைங்களா? போன வாரம்லாம் விபிஎஸ் நடந்துச்சுல, கஷ்டப்பட்டோமா இல்லைங்களா? பசங்களை தூக்கணும், அவங்க வந்து அவங்கள உட்கார வச்சுக்கணும், அவங்களை பாத்ரூம் போய் தண்ணி கொடுத்துக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தையாவது இயேசுக்குள்ளே வந்தா, ஒரு குழந்தை நம் நிமித்தமாக, அந்த ஒரு வாஞ்சை தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம ஒன்றும் கொண்டும் வரல, கொண்டும் போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஏசப்பா ராஜ்யத்துக்காக உழைச்சமாக போயிட்டே இருக்கணும். ஆமான்னு இல்லைங்களா? சரி, வாஞ்ச பிள்ளைங்களை கூட்டின்னு வருது, அதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் பலன் கொடுத்துருவார். உண்மை இல்லைங்களா? அவன் சாகிற வரைக்கும் சொல்லுவான். யார்? ஊனை, சப்பானி, குருடன். அதே போல் நீங்கள் அழைச்சிட்டு வரவங்க, நான் செத்து போக வேண்டியவன், நான் அழிஞ்சு போக வேண்டியவன், என்ன அன்னைக்கு ஒரு அண்ணா கூப்பிட்டு போனார், ஒரு அக்கா கூப்பிட்டு போனாங்க. எனக்கு சின்னப்ப ஏசப்பா பற்றி சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஏசப்பா எனக்கு பிடிச்சிட்டு, அவரை பிடிச்சிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு காலம் முழுதுமாய் சொல்லுவாங்களா இல்லைங்களா? அப்போ பூமியிலே உங்களை குறித்து சொல்கிறாங்கன்னா மனுஷங்க, பரலோகத்தில் தேவன் எவ்வளோ சொல்லுவார். அதனால் நம்ம யோசிக்கணும், கர்த்தருக்காய் பிரயாசப்படணும். கஷ்டம் இல்லாமல், கஷ்டப்படாமல் எதுவும் வராது. சரிங்களா? தூக்கின்னு போனாங்க. ஏன் தெரியுமா? சுகமாகணும், அடுத்தவனுக்காக, அடுத்தவன் நல்லா இருக்கிறதுக்காக பிரயாசப்பட்டு தான் அந்த ஜனங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் போஷித்தாருங்களா? அடுத்த வாசம் அப்படி வாசிங்க, தொடர்ந்தீங்க. பின்பு இயேசு நம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்கு பரிதபிக்கிறேன். என்ன பண்ணறா? பரிதபிக்கிறேன். எப்பயுமே ஏசப்பா கிட்ட வந்தா அவர் பரிதபிப்பார் ஜனங்களுக்காக. அவர் பரிதபிக்கிற தேவன். பரிதபிக்கிறேன். என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து. எத்தனை நாள் இருக்கிறாங்களா அவங்க? எத்தனை நாள் இருக்காங்களா? இது 5 அப்பம்
2 மீன் இல்லை, இது நெக்ஸ்ட் சாப்டர். இது 7 அப்பம் சில சிறு மீன்கள் இருக்கு. எத்தனை தங்கியிருக்கிறாங்களாம்? அவர் செய்கிற மிராக்களை பார்த்துட்டு அவர்கிட்ட உட்காந்துட்டாங்க வந்து. சரிங்களா? ஆமாம் இல்லைங்களா? சரி, 3 நாள் ஆயிற்று, சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். எடுத்துன்னு வந்தாங்க. வரும்போது என்ன எடுத்துனாங்க? எல்லாம் முடிச்சிட்டாங்க. இவர்களை பட்னியை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. இப்போ ஏசப்பாக்கு வந்து எப்பயுமே நம்மளை வெறுமையாக அனுப்புறதுக்கு பிரியமே பட மாட்டார். பட்டினியாக மாத்திரம் இல்லை, நீ கஷ்டத்தோடு போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. நீ பிரச்சனையோடு இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? இப்போ பட்டினியாக அனுப்ப எனக்கு மனசு இல்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். எங்க சாப்பாடுக்கே நம்ம சோர்ந்து போனால் பெரிய பிரச்சனை வந்தால், ஆனால் ஏசப்பா வந்து நம்ம சோர்ந்து போகிறத பார்த்துருக்க மாட்டார். நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். அதனால்தான் முறையாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று அவங்க பாட்டு பாடினாங்க. அந்த ஆலயத்திலும் பாடினாங்க, 2வது ஆலயத்திலும் பாடினாங்க. இன்னைக்கு நம்மளும் பாடுறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ சொல்லிட்டு சீசரை பார்த்து கேட்குறேன், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன். அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு இப்போ அங்கே என்ன இருக்கு? ஒரு பிக் க்ரௌட் இருக்கு, செம்ம கூட்டம், பெரிய கூட்டம்னா 4000 புருஷர்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு 15000 பேர் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு 12,000 பேர் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு. திருப்தி உண்டாகும்படிக்கு வேண்டிய அப்பங்களை இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு உங்களிடத்தில் இவங்க எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். இப்ப ஏசப்பாவுக்கு வந்து எல்லாம் பாருங்க, எத்தனை அப்பம் இருக்குன்னு கேட்டாரு. அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். சரி, இப்ப ஏசப்பாவுக்கு தெரியும் யாருக்கிட்ட இருக்காது, அடுத்தவர் என்ன செய்வாருன்னு தெரியும். இப்ப இந்த 7 அப்பங்களையும் சிறுமீன்களை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணார்? ஆண்டு 4000 பேர் போஷிச்சார். கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு வார்த்தையை ஒவ்வொன்றா கவனிக்கணும். சோர்ந்து போவாங்க. ஆமாம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் கூட சோறு வரும், சில நேரத்தில் வருமா இல்லைங்களா? தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது சோறு வரும். அதுக்குதான் வசந்த வச்சுக்காரு, சோர்ந்து போகாமல். எங்கே சொல்லியிருக்காரு? லூக்கா 18. அதனால் ஏசப்பா நல்லவர். சொல்லுங்கள், ஏசப்பா நல்லவர். இவ்வளோ யோசிக்கிறவர் யார் இருக்கிறது நமக்காக? சொல்லுங்கள். பரிதபிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்ம வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர், நம்ம குறைவை நீக்கிறவர். இப்போ குறைவுன்னா நீங்கள் அறிஞ்சுங்க, ஒரு நாள் நம்ம எவ்வளோ குறைவாக இருந்திருப்போம், நற்கிரையில் குறைவாக இருந்திருப்போம். நிறைய குறைவுகள் நமக்குள்ளே இருக்கும். குறைவு இல்லாத கை தூக்கி பார்க்கலாம். நான் எதுவுமே குறைவு இல்லை, எல்லாத்துலேயும் 100% உண்மையாக இருக்கிறேன், ஒரு தப்பும் பண்ணல, கரெக்டு பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. ஏசப்பாவை ஒருத்தன் நல்லவன் சொன்னப்ப, நீ நல்லவன் ஏன்னு சொல்ல, தேவன் ஒரு தவிர நல்லவர் இல்லையா அப்படின்னாரு. சொன்னார் இல்லைங்களா? அவர் தான் தேவன். ஆனால் அந்த இடத்துல தன்னை தேவனை காண்பிச்சு கொள்ள எந்த மனுஷன் நல்லவன் இல்லை, எல்லாரும் ஒரு மாதிரி தான். தேவன் ஒருத்தர் தான் நல்லவர் என்பதை குறிப்பிடுவதற்காக அந்த வார்த்தையை சொன்னார். அப்போ பொல்லாத நம்மை நல்லவன் ஆக்குவது அவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இயேசு இடத்துல வந்தவங்களுக்கு முதல்ல என்ன வந்துச்சு? வாஞ்சியை நிறைவேற்றினார். 2வது குறைவை நிறைவாக்கினார். 3வது சுகமாக்கினார். அப்புறம் போஷித்தார். இப்போ சொல்லுங்கள், இயேசுப்பா நல்லவரா இல்லைங்களா? அவங்க பாடினதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவர் நல்லவர். பாவம் அறியாத சுத்த கண்ணன். சரிங்களா? கண்ணன் நல்லவர். நான் எவ்வளோ நன்மை பெற்றிருக்கேன் ஏசப்பா கிட்ட. நான் அதை சொல்லாமல் இருந்தேன் எப்படி? எவ்வளோ நன்மை, எவ்வளவோ நன்மை அவர் செஞ்சுதான் சொல்லணும்னா அது இந்த ஒரு நாக்கு பத்தாது, ஒரு நாள் பத்தாது. ஏசப்பா எவ்வளவோ செஞ்சார். எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தப்ப, பிரச்சனை இருந்தப்ப, போராட்டங்கள் இருந்தப்ப எவ்வளவோ நாளில் கர்த்தர் எனக்கு நல்லா செஞ்சுருக்காரு. பலவீனப்பட்டப்ப எத்தனையோ நன்மை அவர் செஞ்செல்லாம் நான் சொல்லி முடிக்க முடியாது. சொன்னேன்னா அது நம்ம வாயில் சொல்கிறப்ப கண்ணில் தண்ணி ஊற்றும். அவ்வளவு ஏராளமான நன்மைகளை செஞ்சார். அதனால தான் அவர் நினைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள என்னென்னா ஒரு உற்சாகம் வரும். சரிங்களா? அதான் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு.
தலைப்பு என்னது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏதோ அன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் அவர் கிருபை இருக்கிறது. ஆமென் இல்லைங்களா? அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமாக சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.